பாண்டியன் பேசினதுக்கு அப்புறம் நான்லாம் இந்த அணியில் இருந்திருந்தா அடுத்து புதுக்கோட்டைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கேட்டு பேக் எடுத்திருப்பேன். ஆனால் இல்லை, நான் பேசுவேன்னு சொல்லி டைரியை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் சிங்கப்பெண் சிவநந்தினி. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பிளாக்ஷிப் நேர்கள் அத்தனை பேருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு அந்த அணியில் 3 பேர் பேசிட்டாங்க. ஏன்னா அவங்க டுஸ்டுன்னு சொல்லிட்டு பெஸ்டெல்லாம் டுஸ்டாகிட்டு போயிட்டாங்க. நடுவர் அவர்களே, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? 2025 கொரோனா இல்லாமல் நாம் எல்லாரும் 2020 அடியெடுத்து வைக்கிறோமே, அதை விட பெஸ்ட் 2025 என்ன இருக்க முடியும்? அதை ஏம்மா மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க? அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். மறந்துடக்கூடாதுல நாஞ்சிலண்ணா. அப்புறம் நம்ம இந்திராஜாக்கா என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம், இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நாஞ்சிலண்ணா ஒரு பதிவு போட்டிருந்தார். இத்தனை வருடங்கள் நான் எத்தனையோ தொலைக்காட்சியில் நகைச்சுவை நடிகராக இருந்திருந்தாலும், பெண் வேடம் அணிந்தாலும் கூட என் வாழ்வில் என் அம்மாவே மீண்டும் என் மகளாக பிறந்த ஒரு ஆண்டு 2025 என்று ஒரு அப்பாவாக ஒரு கணம் பெஸ்ட்னு போட்டீங்களா இல்லையா? ஒரு நாஞ்சில் விஜய் மட்டுமல்ல, கீழே ஒரு வரி போட்டிருந்தாரு, கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே விரும்பினால்தான் பெண் குழந்தை பிறக்கும்னு போட்டிருந்தாரு. இது ஒரு அப்பாவின் குரல் மட்டுமல்ல. திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையே இல்லாமல் 2025 இந்திராஜாக்காவை போல நாஞ்சிலண்ணாவை போல குழந்தை பிறந்த அத்தனை அப்பா அம்மாக்களுக்கும் 2025 பெஸ்டா டுஸ்டா? பெஸ்ட் தான். இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்புறம் ஏஐ வந்ததுனால, ஃபோன் வந்ததுனால இன்னைக்கு எல்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. அக்கா விளாக் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அப்படி பார்க்கக்கூடாது நாஞ்சிலண்ணா. ஏஐ வந்த பிறகு நம்ம எல்லோரையும் தினம்தோறும் டிவியின் வாயிலாக, யூடியூப் வாயிலாக தினம்தோறும் சிரிக்க வைத்து கொண்டிருந்த ரோபோ சங்கர் இறந்த பிறகும் அவர் ஏஐயின் வாயிலாக எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களே நம் முன்னால் பேசுகிறார் என்று சொன்னார். அது பெஸ்ட் இல்லையா? அந்த கந்தர்வ குரலை மீண்டும் ஒரு முறை கேட்க மாட்டோமான்னு ஏங்கிய ரசிகர்களுக்கு அதே மாதிரி அதே சாயலில் அந்த குரலை மறுபடியும் கேட்பதற்கான வாய்ப்பு இந்த ஏஐ தானையா கொடுத்துச்சு. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதற்குள் இவரின் குரலை ஒரு நாளாவது யாராவது கேட்காம தூங்கிருப்போமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலை தத்துரமாக ஏஐ நம்மால் கேட்க முடிகிறது. அது உங்களுக்கு பெஸ்ட் இல்லையா? இது மகளிர் கல்லூரிங்க. பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் முதிர்கன்னிகள் என்று முடக்கிக் கொண்டே இருந்தார்கள். செவ்வாய் தோஷத்தால் நிறைய பெண்கள் திருமணமாகாமல் இருந்தார்கள். செவ்வாயில் என்னடா தோஷம், செவ்வாய் கிரகத்துக்கே சாதிப்போம் என்று சொல்லி 2025 பெண்களின் வெற்றி பட்டியல் நீண்டதே, அது பெஸ்ட் இல்லையா? செவ்வாய் தோஷம் இல்ல, செவ்வாய் நாம் இனி வாழப்போகிற தேசம்னு சொல்லி 2025 சொன்னுச்சுங்க. ஒரு துறை அல்ல நாஞ்சிலண்ணா, ஒரு துறை அல்ல கார்த்திக் ராஜா, ஒரு துறை அல்ல அரவிந்தன், 3 பேர். ஆமா, எத்தனை துறைகள் இருந்தாலும் அத்தனை துறையும் பெண்ணில்லா துறை என்று 2025 அதிகமான தங்கங்களையும் வெள்ளிகளையும் வெண்கலத்தையும் வாங்கி குவித்த 2025 அத்தனை பெண்களுக்கும் பெஸ்ட் தான். மறுக்க முடியுமா? அவ்வளவு ஏன், ஜப்பான்ல இதுவரை 103 பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே ஆண்கள் தான். 2025 104வது பிரதமராக ஒரு பெண் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பெஸ்ட் இல்லையா? ஜானே தக்சாட்சி என்கின்ற ஒரு பெண் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. காலையில் போகிற புள்ள சாயங்காலம் நல்லபடியாக வருமா வராதான்னு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு அம்மா அப்பாக்கள் காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இத்தனை அவல நிலைமைகள் இருந்த போதும் இராணுவத்துறையில், கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், செவிலியல் துறையில், ஆசிரியர் துறையில், வீட்டில் எல்லா துறையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் சாதித்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்போ 2025 பெஸ்ட் தானே? அவ்வளவு ஏங்க. எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும், தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய, விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய கும்ப மேளா 2025 தான் நடைபெற்றது என்று சொன்னால் அந்த ஆண்டு தானங்க பெஸ்ட். ஆன்மீகத்தின் வாயிலாக நான் அமைதியை தேடுகிறேன். எது தெரியுமாங்க பெஸ்ட்? படகுல கூட்டி வர்ற ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்க.
அதுதானே பெஸ்ட். அது மட்டுமா, டீ கடை போட்டவர் பணக்காரராக மாறி இருக்கிறார். அந்த பணக்காரருக்கு 2025 பெஸ்ட்டுங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். கரூர் சம்பவத்தை சொன்னாங்க, விமானம் எடுத்ததை சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லட்டுமாங்க, எல்லாமே நடக்கதாங்க செய்யுங்க. நீங்களெல்லாம் ஒரு விமானம் வெடித்ததை பற்றி பேசிக்கொண்டு டுஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என் அம்மாவுக்காக, என் அப்பாவுக்காக, திருமணமாகாத என் அக்காவுக்காக, என் தங்கைக்காக, என் தம்பியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக, வெளிநாட்டிற்கு வேலை செல்வதற்காக முதலில் கடைகோடியில் விவசாயிகள் வேலை பார்க்கக்கூடிய எத்தனை ஏழைகள் முதல் விமான பயணத்தை 2025 பயணித்திருப்பார்கள் தெரியுமா? அது பெஸ்ட் இல்லையா? கனவுகளோடு, ஏக்கங்களோடு, லட்சியங்களோடு இந்த 2025 அவங்க விமானத்தில் ஏறி இருப்பார்களே, அதை தான் நாங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்வோம். இப்படி சொல்கிறேங்க. இப்போது பொங்கல் வந்தாச்சு, பொங்கலை தொட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பொதுவாக அந்த ஒரு நெல் அந்த நாற்று நடுறாங்கன்னா இடையில களைப்பயிர்கள் இருக்கும், அதை களை எடுப்பாங்க. நீங்கள் சொல்கின்ற டுஸ்டெல்லாம் களை எடுக்கப்பட வேண்டியவை. நாங்கள் சொல்கின்ற பெஸ்டெல்லாம் உங்களுக்கு நாற்று நட்டு அந்த விவசாயி ஒரு நல்ல நெல்லை கொடுத்து 3 வேளை உழவை நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டை நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். சோசியல் மீடியாக்கள் அவனை கொண்டாடிடுச்சு, துப்புனா தொடச்சிக்கோன்னு சொல்றவரை கொண்டாடுது, தர்பூசணியை கொண்டாடுது, செத்த பையன் நார பையனை கொண்டாடுதுன்னு பேசுகிற நீங்கள் 3 பேரும் அந்த மாதிரி ஆட்களை மேடை ஏறி பேசுவதை நிறுத்திவிட்டால் இந்த மாதிரி சாதனையாளர்கள் வெளியில் தெரிவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உறவுகளை யாரை ஷேர் செய்ய வேண்டும், யாரை லைக் செய்ய வேண்டும் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறதே தவிர அது சமூக வலைதளங்களில் அல்ல, ஃபேஸ்புக்கில் அல்ல, இன்ஸ்டாகிராம் அல்ல, வாட்ஸ்அப்பில் அல்ல, உங்கள் எண்ணத்தில் தான் இருக்கிறது. எண்ணத்திரை உங்களை ஒரு நாளும் மாற்றாது, எண்ணம் தான் உங்களை மாற்றும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணியபடி தான் வாழ்க்கை. 2025 எத்தனையோ நபர்களுக்கு புதிய வேலையை, புதிய வாழ்க்கையை, புதிய காதலை, புதிய அனுபவத்தை, மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதற்கும் அதிகமாக 2026 பெஸ்ட்டாக அமையட்டும் என்று மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டு. அவங்க தான் நிறைவு பேச்சாளர், நிறைவான செய்திகளை பேசியிருக்கிற பேச்சாளர், ரொம்ப அழகாக பேசியிருக்கிற சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு, பாராட்டு, வாழ்த்து. அவங்க அணி சார்ந்து ஒரு நிறைவு உரையை நல்ல தொகுப்பு உரையாக வழங்கியிருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க, 2025 சிலருக்கு ட்விஸ்ட் இருந்தது தான், அவங்க மறுக்கலை. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த ஆண்டு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிங்கய்யா அப்படின்னு இவங்க 3 பேரையும் யோசிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, காலமாக இருக்கிற பிரச்சனைகள் இன்னமும் மாறாமல் 2025 அப்படியே தானே இருந்தது, அப்புறம் என்ன 2025 மட்டும் புதுசாக பெஸ்ட்டு, அது ட்விஸ்ட்டு தான் அப்படின்னு இந்த 6 பேரும் கடந்து வந்த 2025 ஒரு மீள் பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எண்ண திரைக்கு ஒரு மீட்டுருவாக்கம் செய்கிற மாதிரி அப்படி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை சொன்னாங்க, நிறைய விளையாட்டு வீரர்கள் வாங்கின பதக்கப்பட்டியலை இந்த மேடையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சாதனையாளர்களை இந்த மேடையில் அங்கீகாரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெயர்களை இந்த மேடையில் சொன்னாங்க. அமெரிக்காவின் செயற்கைக்கோளை இந்தியா அனுப்பியதையும், இந்தியாவின் செயற்கைக்கோளை அமெரிக்கா விண்ணுக்கு அனுப்பிய சாதனையும் இந்த மேடையில் பகிர்ந்துக்கிட்டாங்க. இத்தனையும் நாம் கலந்து நம்ம வாழ்க்கையும் அதில் இணைச்சி இந்த கடந்து வந்த 2025 பெஸ்ட்டா ட்விஸ்டா அப்படிங்கிற இந்த பட்டி மண்டபத்துக்கு நிறைவாக சில செய்திகளை சொல்லி பட்டி மண்டபத்தை நிறைவு செய்யணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிற போது 2025 திரும்பி பார்க்குறேங்க. 2025 இவங்க சொன்ன மாதிரி சொந்த தேசத்தில், சொந்த கனவுகளோடு, சொந்த பணத்தை செலவு பண்ணி தன் சொந்த உறவுகளோடு போனவர்களை யாரென்றே தெரியாதவர்கள் சுட்டு வீழ்த்துவார்கள்னு கனவாவது கண்டிருப்பாங்களா? கனவுலையாவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? இல்லைங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த துப்பாக்கி சூடு நடந்து முடியுது. எத்தனையோ உறவுகளை இழந்து தவித்த கண்ணீரை தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாள்லையும் பார்த்து நம்மால் கண்ணீர் சிந்த மட்டும்தான் முடிந்தது. அப்போ அந்த உறவுகளுக்கு, அந்த குடும்பங்களுக்கு, கணவனை இழந்து துடிக்கிற அந்த மனைவிக்கு, தன் பிள்ளையை இழந்து தவிக்கிற அந்த அம்மாவுக்கு, தன் ஆசையாய் பெற்ற மகனின் சடலத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற அப்பாவுக்கு, தன் அப்பா வரமாட்டாரா என்று கேட்டு கேட்டு அழுகிற பிள்ளைகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? அப்போ அது ட்விஸ்ட் தானே, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தானே.
அது ட்விஸ்ட் இல்லையா அப்படின்னு இவங்க 3 பேரும் கேட்டது நியாயமாக தானங்க தெரியும். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமும் பார்க்கிறேன். அப்படி ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்தது. பெண்களின் முன்னால் ஆண்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இரையானார்கள். கதறி துடித்து கண்ணீர் சிந்திய பெண்கள், எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை, கண் முன்னாலேயே இந்த துர்சம்பவம் நடந்ததுன்னு பேட்டி கொடுத்தாங்க. சில நாட்களிலேயே நம் இந்திய அரசாங்கம் எந்த பெண்ணை அழ வைத்தாயோ அந்த பெண்ணை வைத்தே என் தேசத்தின் புகழை எழ வைப்போம் என்று சொல்லி பதிலடி கொடுத்தாங்கல்ல, அது பெஸ்ட்டு தானங்க. அப்போ ட்விஸ்டாக இருக்கிற ஒரு சம்பவத்தில் இருந்தே பெஸ்ட்டாக ஒரு பார்வையை நம்மால் பார்க்க முடியுதுன்னா நாம் பார்க்கிற பார்வையில் தான் அது இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்மால் வர முடியுது. அப்புறம் கேரளாவில் பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ நம்மால் கணிக்க முடியாத ஒன்று இயற்கை என்கிற பேராற்றல், பெருவெள்ளம் வந்ததுங்க. அப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. வெள்ளத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக ஒரு பாட்டி தன் பேத்தியோடு பக்கத்தில் இருந்த மேடான பகுதியை நோக்கி ஓடுறான். ஓடி போனவ நள்ளிரவில் கும் இருட்டில் ஒரு காட்டில் மாட்டிக்கிறார். சின்ன பேத்தி, ஒரு வயசான பாட்டி. திடீர்னு பார்த்தா யானை சத்தம். அப்படியே மிரண்டு போய் பேத்தியை அணைச்சிக்கிட்டு பாட்டி நடுங்கி நிற்கிறா. யானை பாட்டியையும் பேத்தியையும் நோக்கி நடந்து வருது. அஞ்சு இருக்கிற பாட்டியும் பேத்தியும் இதுக்கு வெள்ளத்திலேயே செத்துருக்கலாமே, யானை மிதிபட்டா சாக போகிறோம்னு ஒரு கணம் யோசிச்சிருப்பாங்க தானே, யோசிச்சிருப்பாங்கங்க. ஆனால் இந்த இருவரின் கண்களில் இருந்த அந்த கண்ணீரையும் அன்பையும் புரிந்து கொண்ட அந்த யானை, இரவு இருட்டில் இவர்கள் தனியாக இருப்பார்கள் என்று சொல்லி விடுகிற வரைக்கும் பக்கத்தில் பாதுகாவலனாக இருந்து, சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து என்கிற மரபு நம் மரபு. அந்த கஜமுகன் அன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றிய நிகழ்வு வெள்ளம் என்கிற டிஸ்டில் கூட உயிர் நேயம் என்கிற பெஸ்ட்டை நமக்கு காட்டியிருக்குன்னா, இப்போ ட்விஸ்ட்டில் கூட நம்மால் பெஸ்ட்டை பார்க்க முடியுதுங்க. குகேஷ் என்கிற ஒரு அற்புதமான இளைஞன் உலக சாம்பியன் ஆனான். ஒரு 1.5 மாதத்துக்கு அவன் மட்டும்தான் பேசுபொருள். அப்படியே சில மாதங்களுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போட்டி. குகேஷோடு ஒரு மிக முக்கியமான செஸ் வீரர் உட்கார்ந்து விளையாடுறார். உலக சாம்பியனான குகேஷ் அந்த சுற்றில் தோற்று போகிறார். அப்போ அந்த எதிரில் விளையாடின விளையாட்டு வீரர் என்ன தெரியுமா பண்ணார்? வெட்டி வீழ்த்திய குகேஷின் ராஜாவை பார்வையாளர்களை தூக்கி வீசிவிட்டு ஒரு கணம் கூட யோசிக்காமல் உற்சாக கூக்குரலிட்டு போனார். நம்ம எல்லாரும் அந்த காணொலியை பார்த்துருப்போம். நம்ம பையன் உலக சாம்பியன் ஆனான்னு கொண்டாடணும்ல, அதே பையனுக்கு தான் இது நடந்தது. இந்த ட்விஸ்டை குகேஷ் எதிர்பார்த்திருப்பாரா? உலக செஸ் வீரர்கள் இந்த ட்விஸ்டை எதிர்பார்த்திருப்பாங்களா? ஆனால் இது நடந்தது. ஆனால் குகேஷ் ரொம்ப அழகாக ஒரு வேலை செஞ்சார். என்ன தெரியுமா? தூக்கி வீசப்பட்ட தன் ராஜாவை எடுத்து தன் காய்களை பெட்டிக்குள் வைத்தது மட்டுமல்ல, தனக்கு எதிராக நின்று விளையாடிய அந்த வீரரின் காய்களையும் பெட்டிக்குள் அடைத்து வச்சுட்டு, இந்த நிலத்தில் இருந்து வந்தவனின் பண்பு என்ன என்பதை உலகத்திற்கே சொன்ன நிகழ்வு 2025 தான் நடந்தது. ஒரு ட்விஸ்டில் நம்மால் ஒரு பெஸ்ட்டை பார்க்க முடியுது. மனித வாழ்க்கையே இவ்வளவு தாங்க. இரவு என்று ஒன்று வந்தால் பகல் என்று ஒன்று வரும் என்கிற நம்பிக்கையில் தான் நம் வாழ்க்கையே நகர்கிறது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க. 2026 பிளாக் ஷிப் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் கடந்து வந்த 2025 பெஸ்டா ட்விஸ்டா அப்படிங்கிற இந்த அற்புதமான பட்டிமண்டபத்தில் 2 அணியினருமே வலுவான வாதங்களை தான் முன் வச்சிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்கிட்ட கூட பதில் இல்லை. யாரால் தான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்? 2 அணியினரும் வலுவான வாதங்களை இந்த மன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அப்போ 2025 நாம் கடந்து வந்த பாதை பூக்கடையாக இருந்ததா, இல்லை நாற்றம் வீசுகிற சாக்கடையாக இருந்ததா என்பதுதான் பட்டிமன்றத்தின் கேள்வி. இவங்க பூக்கடையாத்தான் இருந்தது, நல்ல வாசனையாக இருக்கு அப்படின்னு பூக்கடைக்குள்ளிருந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்க அந்த பூக்கடையை சுற்றி நிறைய சாக்கடை இருக்கிறதுனால பூவின் மனத்தை விட
அந்த நாற்றம்தான் அதிகமாக வருகிறது என்கிற வேதனையை பதிவு செய்கிறார். 2025 ட்விஸ்ட் அல்ல, அது பெஸ்ட் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் எல்லாமே பெஸ்ட்டாகவே நடந்துருச்சுன்னா இயற்கையும் இறைவனும் எதற்கு? நாம் எதிர்பார்க்கிற எல்லாமே இந்த உலகத்தில் நடந்துவிட்டால் இறைவனும் இயற்கையும் எதற்கு? உனக்கு நீதான் ஒளி என்று புத்தம் சொல்லுகிறது. எல்லோரையும் உன்னை போலவே நேசி என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறது. தொழுகை நேரத்தை நீ தவறவிட்டாலும் கூட அந்த நேரத்தில் இல்லாதவனுக்கு உதவி செய்வதுதான் உன்னதமான தொழுகை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் போதிக்கிறது, அன்பை மட்டும்தான் விதைக்கிறது. ஆனால் கடந்து வந்த 2025 நாம் அன்பை மட்டும்தான் அறுவடை செய்தோமா என்கிற கேள்வியை உங்கள் எல்லோருடைய கைகளிலும் தந்து இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கடந்து வந்த 2025 சிலருக்கு போர்க்களமாக இருந்தது, சிலருக்கு மாற்றத்தை தருகிற போதிமரமாக இருந்தது. உங்கள் பார்வையில் 2025 போர்க்களமா போதிமரமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பிளாக் ஷீப் தொலைக்காட்சியின் அற்புதமான இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் வாஞ்சையோடு கேட்டு சிரித்து ரசித்து மகிழ்ந்த பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி 2025 போர்க்களமாகவும் போதிமரமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் பிறக்க இருக்கிற 2026 எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்தமாகவே இருக்கட்டும் என்று வாழ்த்தி வணக்கம் கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.